அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்ம யூதர்கள் இந்த உலகத்தில் நிறைய செல்வங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி செல்வங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிற இந்த யூதர்கள் உலக பணக்கார வரிசையில் எப்போவுமே முதலிடத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அரசியலாகவும் சரி, அதிகாரத்திலும் சரி, பணத்திலும் சரி முதலிடத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த செல்வங்களை எப்படி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி பண விஷயங்களை மேலே கையாண்டு வர்றாங்க அப்படின்ற குழப்பம் எல்லா சமூகத்துக்கும் இருக்குது. யூதர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை நிறைய பேர் வைக்கிறாங்க. அவங்க நயவஞ்சகர்கள், திருடர்கள், ஏமாற்று பேர்வழிகள், அல்லது அவங்க குரூர எண்ணம் படைச்சவங்க, கலவரக்காரர்கள், போர்களை தூண்டி விடுவாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து யூதர்கள் மேலே இருந்தாலும் அவர்கள் செல்வந்தர்களாகவே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஏன், எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிற அந்த விஷயத்தை நாம் கற்றுக்கிட்டு இருக்க போகிறோம். யூதர்கள் மேலே பல விஷயங்கள் அரசியலாக பேசுகிறத ஓரமாக வச்சுட்டு செல்வ நிலை அப்படின்ற இடத்துக்கு யூதர்களை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறதுல இது 3வது பகுதி. ஏற்கனவே 2 பகுதிகள் பார்த்துருப்போம். அதை பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பொறுமையாக பார்த்து தெரிஞ்சிங்கன்னா தான் இந்த 3வது பகுதி உங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும். திடீர்னு நடுவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் 3வது பகுதி விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நம்ம 2 பகுதியில் பேசியிருந்த விஷயத்தில் 2வது பகுதியில் தொடர்ச்சியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற விஷயத்தை யூதர்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப வருஷமாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற விஷயத்தை யூதர்கள் செய்கிற பொழுது அது எப்படி அவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, அது அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நாமளும் மாதம் ஆர்டியில் பணம் போடுறோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக அதை மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம், ஷேர்ஸில் போடுறோம், நம்மளால் அவ்வளவு வெல்த்தியஸ்ட் லைஃப்பை க்ரியேட் பண்ண முடியல, அவங்க எப்படி பண்ண முடியுது அப்படின்ற கேள்விக்குறி உங்களுக்கு வந்திருக்கும். அந்த கேள்விக்குறிக்கான பதில் தான் இந்த விஷயத்தில், இந்த பதிவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற இடத்துல நாம் என்ன நினைக்கிறோம்னா, யாரோ ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீமை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்கீம் சரி அப்படின்னு நமக்கு நம்ப வைக்கப்படுது, அந்த ஸ்கீம் மேலே என்ன செய்கிறோம், முதலீடு பண்ணுறோம். யாரோ ஒரு கவர்னன்ஸ் கவர்மெண்ட்டை நடத்துகிறாங்க. அந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு ஸ்கீமை ரிலீஸ் பண்ணுறாரு. அரசாங்க கஜானாவுக்கு பணம் சேர்றதுக்காக ரெக்கரிங் டெபாசிட் இது மாதிரி புதுசான வார்த்தைகளை போட்டு மாதம் கொஞ்சம் சேமித்து வைங்க, உங்கள் பிள்ளைங்க கல்யாணத்துக்கு உதவுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய தாட் எல்லாம் என்னவாக இருக்கும்னா, சின்னதாக ஒன்று பண்ணு, இதனுடைய பலன் 10 ஆண்டுகள் இவ்வளவு இருக்கும், அதுக்குள்ளே நீ வாழ்ந்துக்கோ, அப்படி குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்மளை யோசிக்க வைக்கும் நம்மளுடைய அரசாங்கமும், நம்மளுடைய அரசு அதிகாரிகளும், நம்மளுடைய கல்வி முறையும், நம்மளுடைய பாடத்திட்ட செயல்முறைகளும். ஆனால் யூதர்களுடைய வழிமுறை என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சின்ன விஷயங்களை செய்கிற பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் அந்த பட்ஜெட்டு தக்கன, அவங்களுடைய செல்வநிலைக்கு அவங்களுடைய பட்ஜெட்டு தக்கன மாதம் ஒரு சின்ன பிஸ்னஸை வாங்குகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் ஒரு டீ கடைன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு டீ ஷாப். இப்போ எல்லா ஊர்லேயும் டீ கடை நல்லா பெருகிடுச்சு. அந்த டீ ஷாப்பில் எதர்ச்சியாக ஒரு டீ குடிக்கிற பொழுது நமக்கு இந்த கடையோட நீட்னஸ்ஸு, குவாலிட்டி ஆஃப் டீ, மக்களுடைய கூட்டம், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது. அப்படின்னா இதே மாதிரி நம்மளோட கடை போட்டுறோனுங்க அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கப்புறம் கடை போட ட்ரை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், சரியாக மாஸ்டர் செட் ஆகாது, இந்த பிரச்சனைகளாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பிஸ்னஸ்னால் அப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு துறை போயிடுவோம். ஆனால் யூதர்கள் அதை பண்ணுறதில்ல. யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரியாக போகுதா போக மாட்டேங்குதா அப்படின்றத ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு, தனியாக பிஸ்னஸ் தொடங்குறது அப்படின்றதெல்லாம் அவங்க பண்ணாமல், ஏற்கனவே தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் என்ன மூமெண்ட் போய்கிட்டு இருக்குது, ஏன் மக்கள் இந்த பொருளை விரும்புகிறாங்க அப்படின்றத பொறுமையாக யோசிச்சு செய்கிறாங்க. ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச்னா என்ன, வருஷக்கணக்காக அப்படி எந்திரன் படத்தில் மாதிரி தாடி கிடிலாம் வச்சுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு வருஷக்கணக்காக அப்படி அவ்வளோ இல்லை. பிஸ்னஸ் அனலைஸ் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு பிறகு இப்போ இந்த டீ கடையில் தொடர்ந்து ஏன் டீ இந்த இடத்துல நிறைய சேல்ஸ் ஆகுதுன்னு என்ன காரணம், இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக இருக்குதா, பஜாராக இருக்குதா, அல்லது இதனுடைய டேஸ்ட்டு, ஃபுட் குவாலிட்டியா, அல்லது இதனுடைய அங்கே சர்வ் பண்ணுற மெத்தடா, அல்லது இது இருக்கிற லொக்கேஷன் தான் இஷ்யூவா, என்னங்கிறத கரெக்டாக ஃபைண்ட் அவுட் ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகுறாங்க. பிஸ்னஸில் பார்ட்னர் என்ன பர்சன்டேஜ் கிடைக்குதோ அந்த பர்சன்டேஜை, அது 1%னாலும் சரி சேர்ந்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, அதாவது அடுத்த இடம் மீன்ஸ் இன்னொரு பிரான்ச் போடுறதுக்கான வேலைகளை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அந்த பிரான்ச்சுக்கான ஃபுல் லைசன்ஸோ அல்லது 50% லைசன்ஸோ 20% லைசன்ஸோ எடுத்துக்கிறதாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் அந்த பகுதி அந்த பிஸ்னஸை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இப்போ ஒவ்வொரு மாதமும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் என்ன செய்கிறாங்க, பிஸ்னஸை வாங்குகிறாங்க. நாம் என்ன வாங்குகிறோம்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிற பேரில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டை போட்டு விட்றோம், பேங்க்கில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டை போட்டு, பேங்க்ஸ் என்ன பண்ணுது, திருப்பி எங்கிட்ட ஹோம் லோனை கொடுத்து அந்த ஹோம் லோனை வாங்கி நம்மள்கிட்ட வட்டியை கொடுக்குது. அங்கே கடன் வாங்கினவனுக்கு வட்டியை போட்டு நம்மள்கிட்ட ஒரு பங்கை கொடுத்து பேங்க்ஸு உட்காந்துக்குது. ஆனால் அவங்க அப்படி யோசிக்கலை.
நாம் ஒரு பெரிய இன்வெஸ்டர், நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு அவங்க சைக்கலாஜிக்கலாக ரெடி ஆகிடுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, உளவியல் ரீதியாக ரெடி ஆகிடுறாங்க. பணம் இருக்குது இல்லை ரெண்டாவது, உலகம் முழுக்க அடிபட்டு உலகம் முழுக்க அகதியாக போனவன் இதெல்லாம் யோசிப்பானா, பணம் இருக்குமா பாக்கெட்டில் எப்போமோ. ஆனால் சிந்தனை பணக்காரனாகவே இருந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பணக்காரனாகவே இருக்கிறனால அவன் யோசிக்கிறான், ஓகே நான் மாதம் இவ்வளோ போடுறேன், இந்த பிஸ்னஸில் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த பிஸ்னஸில் எனக்கு பார்ட்னராக சேர்த்துக்குவீங்களா, கூச்சப்படாமல் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்ற இடத்துக்கு நகர்றாங்க. அப்போ இப்போ ஒரு டீ கடை 2 டீ கடை ஆகுது, 3 ஆகுது, 4 ஆகுது, 10 ஆகுது. இப்போ இவருடைய ஷேர்ஸ் மதிப்பு கூட்டிகிட்டே போகுது. ஏன்னா ஒரு டீ கடையிலேருந்து வர்ற வருமானத்துலேருந்து மாதம் எவ்வளவு அப்படின்னா 10 கடைகள்லேருந்து வரும்பொழுது எவ்வளவு. அப்போ லாங் டிஸ்டன்ஸ் ஒரு பிஸ்னஸில் ஷேர் ஆகும்போது, பார்ட்னர்ஸ் ஆகும்போது லாங் டிஸ்டன்ஸில் என்ன கிடைக்கும் அப்படின்றத யூகிக்கிறாங்க. நான் சொன்னதில்ல ஆரம்பத்தில், மார்க்கெட் அனலைஸ் இதுதான் பண்ணணும். நாம் என்ன மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியினுடைய விஷயத்தை மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறன்ற பேரில் ஏற்கனவே எவனாவது மார்க்கெட் அனலைஸ்ன்றதை பண்ணி என்னத்தையாவது வாந்தி எடுத்து வச்சுருப்பேன், அதை நாம் பிடிச்சிக்கிட்டு அதை கரெக்டு தான், அவர் பெரிய ரிசர்ச், அவர் பெரிய இது படிச்சிருக்கிறாரு, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், பெரிய காலேஜில் படிச்சிருக்காருங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு இந்த ஷேரில் வாங்கிட்டு ஐயோ போயிடுச்சு அப்படின்றது. கண்ணை மூடிட்டு அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் மாதம் போட்டோன்னா அது பெரிய பணக்காரன் ஆகிக்கணும்னு காத்திருக்கிறது. அந்த மியூச்சுவல் ஃபண்டு முதலாளி என்ன செய்வான், நம்மள்ட்ட பணம் வாங்கி ஏதாவது பிஸ்னஸ் வாங்கிட்டு இருப்பான். இதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கிட்டு உட்காந்துடுறோம், அந்த கம்பெனி முதலாளி என்ன பண்ணுறாரு, அதில் வர்ற பணத்தை வச்சுன்னு செய்கிறாரு, சில கம்பெனிகளை வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்றது நீங்கள் கற்றுக்கங்க. யூதர்களிடத்துல வந்து பல்வேறு விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. இப்போ மாதம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு அத்தனை கோடி பணம் இல்லைங்க அப்படின்னா பரவாயில்லைங்க, நீங்கள் கோடி கணக்கில் போட வேண்டாம், லட்சக்கணக்கில் போட வேண்டாம். உங்கள் பகுதியில் அருகில் இருக்கிற ஒரு நண்பர் என்ன தொழில் பண்ணுறாரு, அதில் நாம் எப்படி பார்ட்னர்ஸ் ஆகிறது. அதுக்காக இப்போ இனிமேல் எல்லா நண்பர்களும் தொந்தரவு பண்ணுறையா அப்படிலாம் இல்லை. யோசிங்க, இதுவும் ஒரு வழி. இப்படித்தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற பொழுது அந்த பிஸ்னஸ் நாடுகளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. முதல்ல ஒரு பகுதியில் இருக்கிறது அது ஏரியாவுக்கு விரியுது, ஸ்டேட் லெவலில் விரியுது, சில பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் விரியுது. அப்படி விரியும் பொழுது டாலர் மதிப்புகள் மாறுது, பணத்தினுடைய மதிப்புகள் மாறுது, நட்புகள் உறவுகள் அதிகமாக கிடைக்குது. அதன் மூலமாக அவருடைய சந்ததிகளுக்குமான தொடர்புகள் கூடுது, பணம் மேலும் பல பணங்களை கொடுக்குது. ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணி விட்டுறாங்களாங்க, இல்லை, அடுத்தடுத்த பிஸ்னஸ். ஒன்று தோத்துட்டா இன்னொன்று. ஒரு டீ பிஸ்னஸ் தோத்துருச்சா இன்னொரு ஃபுட் பிஸ்னஸ் எடு, ஃபுட் பிஸ்னஸ் தோத்துட்டா ஒரு பெட்ரோல் பிஸ்னஸ் எடு, ஒரு ஃபியூல் பிஸ்னஸ் தோத்துருச்சா பைக்கு காரு எல்லாம் எது போனாலும் டயரில் தான் போகணும், டயர் பிஸ்னஸ் எடு. ஸோ அடுத்தடுத்த பிஸ்னஸை அனலைஸ் பண்ணுறாங்க, அங்கங்கே போடுறாங்க. இப்போது அவங்கள்ட்ட மல்டி பில்லியனியர் எப்படி வருது, ஒரு கம்பெனி தோத்துட்டாலும் இன்னொரு கம்பெனி பணம் கொடுக்குது, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் மாறுது, பல இடங்கள் அந்த நிறுவனங்கள் தொடங்கப்படுது. அப்போ இவங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறத நம்மளே மாதிரி ஆர்டி அக்கௌண்ட்டில் போடுறது, பேங்க்கில் மாதம் சேர்த்து வைக்கிறது, எதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு காத்து கிடக்கிறது. கம்பெனிஸை வாங்குங்க. சின்ன நிறுவனமாக இருக்குது, 10க்கு 10 ரூமில் தான் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ ஒரு அவுட்புட் இருக்குது, இதில் ஏதோ நடக்குது, ஓகே எத்தனை % ஷேர் நான் உனக்கு இவ்வளோ தர்றேன், மாதம் உன்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணு, நான் உனக்கு இன்வெஸ்டராக வர்றேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க தேடி செஞ்சுருக்கிறாங்க. அதன் விளைவு தான் உலக பணக்காரர்களை எப்போவுமே அவங்க நினச்சி வச்சுருக்குது. சரி, இந்த மாதிரி யூதர்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரகசியம் அப்படின்ற விஷயத்த எங்கே கற்றுக்கலாம், தமிழில் எங்கே கற்றுக்கலாம்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்மளோட பதிவை பார்த்தாகணும், ஒரு வழி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கிறதுக்கு, தமிழில் சொல்கிறதுக்கு யூதர்கள் அப்படின்னா அவங்கள பற்றி நயவஞ்சகர்கள், திருடர்கள், அயோக்கியர்கள், அப்படி பண்ணுறவங்க இப்படி பண்ணுறவங்கன்ற அவங்கள மேலே அவதூறு பரப்புறதுக்கு தான் பல பேர் இருக்காங்க. ஸோ எந்த இனமும் 24 மணி நேரம் அதே வேலையை செஞ்சுட்ருக்காது. பணம் இருந்தால் தானே எதாவது பண்ண முடியும், அந்த பணம் வந்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, வழியே இல்லை, என்கிட்ட தான் கற்றுக்கணும். அதனால் கம்முன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒழுங்காக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், தகவல்கள் கிடைக்கும். யூதர்கள் குறித்தான பல்வேறு தகவல்கள் பண ரீதியான விஷயங்கள் இருக்குது. நாம் எல்லோரும் சேர்ந்து பணக்காரனாகும். இப்போ தான் நானும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், நிறைய சொல்லித்தரேன், கற்றுக்குவோம். நாம் 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னராக ஃப்யூச்சரில் இணைவோம், என்னைக்காவது நேரில் சந்திப்போம். சந்திக்கிறவங்களுக்கு தம்பி நீ சொன்னது மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஒரு கம்பெனியை போட்டிருக்கிறேன், நீயும் வந்து அங்கே போட்டுரு அப்படின்னு சொல்கிற சூழல் உருவாகும். நேரில் சந்திப்போம். சந்திக்கிற அன்றைக்கி நாம் 2 பேரும் சேர்ந்து சிந்திப்போம். நன்றி.